வணக்கம். 200 பாயிண்ட்ஸ் என்னடா 200 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி லோவிலேருந்து ரிகவர் ஆனது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து -18 தான் க்ளோஸ் ஆச்சு. 200 பாயிண்ட்ஸ் ரிகவரி இஸ் எ வெரி ஸ்மார்ட் மூவ். ஏன் இது ஸ்மார்ட் மூவ்னு நான் சொன்னால், ஒவ்வொரு டைமும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த 23,500 உடைக்கும் போதும் இல்லை அந்த ஜோனில் ரைட், ஒவ்வொரு டைமும் வரும்போது சர்க்குன்னு மேலே போகுது. இதுக்கு முன்னாடியும் ஒரு 4-5 தடவை போச்சு. அண்ட் 4-5 தடவை போய் தான் அந்த 24,000 டச் ஆச்சு. 24,200 டச் ஆச்சு. மறுபடியும் இன்னைக்கு பெரிய ஃபால் அண்ட் பயங்கர இமோஷன்ஸ் க்ரியேட் ஆகிருந்துச்சு டில் 11-15 வரைக்கும். இன்ஃபேக்ட் எங்களோட 5th பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோடு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 11 o'clock வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், ப்ராபப்ளி அடுத்த ஒரு ½ hour 45 minutes வந்து ஷார்ப் அப் மூவ் வரும் பாருங்கள். நீங்கள் வந்து சப்போஸ் ஷார்ட் பண்ணியிருந்தீங்க, புட்டு வாங்கியிருக்கீங்க, இல்லை ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுங்கன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பேங்க் நிஃப்டியை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சில இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்டாக்ஸ் பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்ட்ரெஸ்டிங் வந்து என்னென்னா, இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஸ்விங் ஆனது. இது எதிர்பார்த்த மூவ். அண்ட் எதிர்பார்த்தோன்னா நேற்று எதிர்பார்க்கல, இன்றைக்கி அந்த 11 o'clock அந்த செட்டப் வந்தப்போ ஓகே அடுத்த மூவ் இதாக தான் இருக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது, நான் எதிர்பார்த்தது வந்து ப்ராபப்ளி அடுத்த அதாவது இன்னைக்கு விட்டுருங்க, ஃப்ரைடேக்குள்ளே, நாளைக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, நாளைக்கு வந்து உங்களுக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஃப்ரைடேக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். February மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. என்னடா பஞ்சாயத்துன்னு சொன்னால், 1ஆம் தேதி பட்ஜெட், சனிக்கிழமை மார்க்கெட் வச்சுட்டாங்க ரைட். ஒன்று. ரெண்டாவது, 5ஆம் தேதி எலெக்ஷன், டெல்லி எலெக்ஷன்றது நம்ம ஊரில் எந்த எலெக்ஷனில் யார் ஜெயித்தாலும் அதுக்கான ஒரு வாலட்டாலிட்டி கொடுக்கும். ஏன்னா அது வந்து ஆல் இண்டியா கன்சர்ன் மாதிரி ஆகிடுது. அது வேறு ஆம் ஆத்மி பார்ட்டி, உங்களுக்கு வந்து தெரியும், எதிர்கட்சி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி. அண்ட் இட் இஸ் மோர் ஆஃப் எ பவர் ஸ்ட்ரகிள். பீகார் அடுத்தது, பீகார் பற்றி நம்ம அது நிறைய பேசணும். ஏன்னு சொன்னால் அங்கே எல்லா கட்சிக்கும், இன்க்ளூடிங் பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆகட்டும், அவருக்கு வந்து யுக்தி, அதாவது பிஸ்னஸ் ஆர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்து அவரே எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அங்கே பீகாரில். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ 1ஆம் தேதி பட்ஜெட், 5ஆம் தேதி எலெக்ஷன், 6 விட்டுட்டு 7ஆம் தேதி ஆர்பிஐ பாலிசி இருக்குது, 8ஆம் தேதி டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. ஸோ February மாதத்தில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அது அப்படி வச்சுருங்க. 13ஆம் தேதி வர மண்டே, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஊர் அது பார்த்துட்டு இருக்காதுல்ல. நம்ம ஊரில் தீபாவளிக்கே லீவு கிடையாது ட்ரேடர்ஸ்க்கு, பொங்கலுக்கு எங்கேருந்து விட்டுற போகிறாங்க? February மாதத்தில் தான் வந்து லீவு, அடுத்த லீவு. ஸோ ஜனவரியில் பூரா எதுவுமே லீவ் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி மார்க்கெட் மண்டேலேருந்து வாலட்டாலிட்டி ஆரம்பிச்சிடும். ஏன்? தலைவர் வராருல, தலைவர் வரத்துக்கு முன்னாடியே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தோம், கெனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸிட்டட், பியூட்டின் தெளிவாக உட்காந்துட்ருக்காரு, நம்ம யுக்ரைன் காலி ரைட், மிடில் ஈஸ்ட் வந்து செட்டில் டவுன் ஆகுது, டர்க்கி இப்போ குதிச்சிட்டு இருக்கு. டர்க்கிக்கு ஏதாச்சும் மிக விரைவில் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஈரானுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கும். அண்ட் ஹமாஸ், ஹூத்தி ரெபல்ஸ்லாம் வந்து அடங்குங்கடான்னு சொல்லி இப்படியும் கேட்காத அவங்க குதிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு சைடு. இன்னொன்று சைடு வந்து ஏஐ ரைட், ஹூ இஸ் கோயிங் டு லீட் தி ஏஐ? சைனா நிறைய திருடி அது அவங்களுதுன்னு காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான பஞ்சாயத்து இருக்குது. சிப் டெக்னாலஜிக்கான பஞ்சாயத்து இருக்குது. மூணாவது வந்து அமெரிக்கா, டு மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் ரைட், அந்த மோட்டோவோட பண்ணுறாரு. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 39% அவங்களோட டேக்ஸ் இருந்துச்சு, கார்ப்பரேட் டேக்ஸ். இட் இஸ் கம்மிங் டவுன் டு 21%. ஸோ இந்த 21% வரும்போதும் என்ன பண்ண போகிறாங்க ரைட்? ஏற்கனவே அவங்களோட கடன் நிறையா இருக்குது. இந்த 21% வரனால யூஎஸ் எக்கானமியில் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் உள்ளே வருமா? நிறையா எம்என்சிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க ஊரில், அந்தந்த ஊரில் வந்து ஒரு கம்பெனியை போட்டு அந்தந்த இடத்துல வந்து அப்படியே சேவ் பண்ணுவாங்க ஃபார் டாக்ஸேஷன் பெனிஃபிட்கோசரம். இதெல்லாம் அமெரிக்காவுக்குள்ளே வருமா?
அமெரிக்காவுக்குள்ளாரே வந்து மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்க போகிறாங்களா, எஸ்பெஷலி ஏஐ சிப்பு ஆகட்டும், சிப் டெக்னாலஜி ஆகட்டும், சிப் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான இதாகட்டும், ஸ்பேஸ் டெக்னாலஜி ஆகட்டும், இன்டர்நெட் ஆகட்டும். இன்டர்நெட்னா மோஸ்ட்லி வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். இதெல்லாமே வந்து யூஎஸ் லீட் பண்ண போகுதா, இந்த பஞ்சாயத்து எல்லாமே இருக்குது. இதுக்கான விடை எல்லாமே வந்து அடுத்த வாரத்துலேருந்து அந்த அந்த அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கதை, ரைட்? இந்த குருடர்கள்லாம் வந்து யானையை தொட்டு பார்த்து இது இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விதத்தில் வந்து டிஃபைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் பஞ்சாயத்து என்றைக்கு வரும்? 20, 21, 22 இந்த 3 நாளைக்குள்ளே வந்து அவங்களோட ஆட்டிடியூட் என்னதுன்றது தெரிஞ்சிடும். ஆனால் டீம் பக்காவாக செட் பண்ணியிருக்கிறாங்க. டீம்லாம் பார்த்தா பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மண்டேலேருந்து ஆரம்பிச்சிடும். அடுத்த மண்டேலேருந்து அதுக்கான பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். ஸோ வாலட்டாலிட்டி இப்போலேருந்தே ஆரம்பிச்சிடும். ப்ராஃபிட் புக்கிங் 20, 22க்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். பார்க்கலாமே. நம்மளும் வந்து 16ஆம் தேதி சில விஷயங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். 22,400 வரும்ன்றது ப்ரைஸு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 49,000 பக்கமாக வரும்ன்றது, 49,200 டு பி ப்ரிசைஸ். அண்ட் ஈவன் மோர் ப்ரிசைஸ்ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 49,400. அதை வந்து இன்றைக்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் பேசிக்கலாம். நிஃப்டி வந்து -18 பாயிண்ட்ஸ், இன்ட்ராடே ஸ்விங் வந்து 245 பாயிண்ட்ஸ். ரெண்டுமே வந்து ஃபியூச்சர்ஸ் நம்பர் தான் நான் சொல்கிறேன். மார்க்கெட் 87 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 837 பாயிண்ட்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து -315 அண்ட் ப்ரீமியமில் இருக்குது. 264 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து இறக்குனது. மார்க்கெட்டும் ஆகட்டும், பேங்க் நிஃப்டியும் ஆகட்டும். இன்ட்ராடே ஸ்விங்கில் வந்து நினச்சி பாருங்கள், நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸு ஒரு ஸ்டேஜில் வந்து -250 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது -18 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே கவர் பண்ணியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 450 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. இட் வாஸ் அ வெரி ஸ்மார்ட் மூவ். அகெயின் நான் சொல்கிறேன், அந்த 23,500 லெவலில் வந்து மேஜர் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு வந்து தயங்குது. அந்த சப்போர்ட்டை உடஞ்சிச்சின்னு சொன்னால் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விழுவும், ரைட்? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. பல தர அது வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அது உடஞ்சிச்சின்னு சொன்னால் அந்த லெவலை உடச்சி மேலே போகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அட்லீஸ்ட் ஆன் ஏ டே சார்ட்டில் 2 நாள் கண்டினியூஸாக அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஆஸ் சச் இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. பெரிய ஸ்டாக்ஸ்லாம் நிறைய கீழே விழுந்திருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேடிஎம் வந்து -8.4%, டெக்ஸான் வந்து 8.1%, லூப்பின் வந்து 4.4%. இதெல்லாம் வந்து பெருசாக கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 31% ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வி ஹேவ் டு சி ஓப்பன் அதோட ப்ரைஸ் என்ன ஆகிருக்குன்றது நீங்கள் பார்த்துங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூபிஎல்லும் அதே மாதிரி 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடிசி 6ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு தெரியும், ஐடிசி ஹோட்டல் தனியாக வந்துருச்சு, ஐடிசி தனியாக வந்துருச்சு. அண்ட் ஐடிசி ஹோட்டலும் இப்போ நிஃப்டி 50ல் இருக்குது. நிஃப்டி 50ன்றோம், ஆனால் 51 ஸ்டாக்ஸ் இருக்குது. எப்படி வந்து ரிலையன்ஸும் ஜியோ ஃபைனான்ஸும் வந்ததுக்கப்புறமா ஜியோ ஃபைனான்ஸ் தனியாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுனா, ஐடிசியோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் ஓட ஷேர்ஸ்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கும். ஏன் இறங்கிட்டு இருக்கும்? இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, ரைட்? இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம போடுறோம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து நிஃப்டி 50க்கான ஸ்டாக்ஸ் இருக்குது, ஐடிசி இருக்குது, ஐடிசி ஹோட்டல் வந்துருக்கு. இந்த ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க டைல்யூட் பண்ணணும், விற்றுக்கிட்டு இருக்கணும். ஸோ அது விற்கும் போதும் டெஃபினட்டாக அதோட ப்ரைஸ் வந்து கீழே தான் இறங்கும். ஆப்பர்ச்சுனிட்டி ஞாபகம் வச்சுங்க. ஐடிசி பிஸ்னஸ் வந்து லைக் தாஜ் குரூப் மாதிரி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிஸ்னஸ். என்ன கேபிட்டல் இன்டென்சிவ். ஒரு ஹோட்டல் கட்டுறாங்கன்னு சொன்னால் 4,000-5,000 கோடி செலவாகும். அண்ட் அடுத்த ஒரு 20-25 வருஷம் அதில் வந்து காசு வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இனிஷியலாக அந்த 5,000 கோடி ப்ளஸ் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அட்லீஸ்ட் 3-4 இயர்ஸ் ப்ளஸ் அந்த இடம் ப்ரொமோட் ஆகிறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம். பட் யூ நோ அதில் வந்து என்ன காசு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டாடா குரூப்போட இந்தியன் ஹோட்டல்ஸ் எப்படி மேலே தூக்கிட்டு போச்சோ அதே மாதிரி ஐடிசி தனியாக தூக்கிட்டு போகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் தே ஆர் நம்பர் 2, ரைட்? இந்தியா ஸ்பெசிஃபிக் ஸ்டார் ஹோட்டல்ஸில் தே ஆர் டூயிங் வெரி வெல்.
லீலா பேலஸ்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஐடிசி இஸ் அ வெல் நோன் பிராண்ட். இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. இந்த ஸ்டாக் இப்படி போகும், இந்த செக்டார் இப்படி பண்ணுது, இது எதுவுமே வந்து பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இட் வாஸ் ஒன்லி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து டெலிகாம் சைடில் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, மெயின்லி பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா மொபைல். கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், டில் 5 o'clock ரைட், அதுதான் நம்ம இந்தியன் கரன்சி ட்ரேட் பண்ணுற டைமு. 85 rupees 85 paisa இல்லை ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு க்ளோஸ் ஆகும்போதும் ருப்பி. இப்போ வந்து அரவுண்ட் 6:30 பக்கமாக ஆகுது. இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு 85.90 வந்து ருப்பி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நியூ ஆல் டைம் லோவாக இருக்கலாம். ப்ராபப்ளி நாளை காலையில் 86 தொடரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நான் எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன் NR5 NR12 இப்படி நான் சொல்லுவேன். NR5னா நேரோ ரேஞ்ச் 5 ஆர் நேரோ ரேஞ்ச் 7 12 இப்படி இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நேரோ ரேஞ்ச் ட்ராவல் பண்ணுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய மூவ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், கவர்னர், RBI கவர்னர் ஆல்மோஸ்ட் 18-20 மாதம் ரைட் ருப்பியை வந்து அடக்கி வச்சுருந்தார். ஸோ அது நேரோ ரேஞ்சில் இருந்துச்சு. NR5 NR12கே வெடிக்குதுன்னு சொன்னால் மந்த்லி பார் வந்து NR5 NR6லாம் இல்லை, NR18 20 இருந்துச்சு. அப்போ வெடிச்சிச்சுன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்? ஸோ ப்ராபப்ளி ஈவன் 89 rupeesல போய் நின்னாலும் அதிசயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கான்ஃபிடெண்ட்டாக வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ருப்பி வீக் ஆகலை, இட் இஸ் டாலர் விச் இஸ் பிகமிங் மோர் ஸ்ட்ராங்கர். அண்ட் டாலர் ஸ்ட்ராங் ஆகிறது வந்து அமெரிக்காவுக்கும் நல்லது கிடையாது. நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்னால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நல்லது கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். இது ஒரு சைடு இருக்க. நம்ம வந்து FIIs இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 3,362 crores வந்து விற்றுருக்குறாங்க. யார்? FIIs. அண்ட் இந்தியன்ஸ் ஆஸ் யூஷுவல் 2,700 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த -600 crores ஒன்று இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து இது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து FIIs வந்து க்ளோஸ் டு அபவுட் 8,500 8,600 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆட்கள் ஆல்மோஸ்ட் 9,800 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க விற்றதோட ஜாஸ்தி நம்ம வாங்கியாச்சு, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு, 85-90ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 8,000 rupees per gram, 7,990 அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 24 carat ஹோல்சேல் ரேட், GSTயோட சென்னை ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 92,000 rupees per kg ஆஃப் 999 குவாலிட்டி சில்வர் விற்றுட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, வோலட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஃபண்டு கையில் வைங்க, there is not an opportunity to buy at low. இதோட கீழே வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அகெயின் நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுங்க, 23,500 ஒரு முக்கியமான லெவல். நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸோட நம்பர்ஸ், நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கலாம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ப்ராபப்ளி பொங்கலை முடிச்சுட்டு நம்ம பேசலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.